சிறுமே தாழ்ச்சியடைகிறதே. ஆத்துமாய் தன்னை குளிரப்படி அடியின் கால்களை நீட்டியதோ. ஆத்துமாய் தன்னை குளிரப்படி அடியின் கால்களை நீட்டியதோ. நீட்டிய பாதையில் அவன் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றாய். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறதே. சாந்திரன் பள்ள திறங்கிடிலும் சற்று தீர்ந்து கண்டேனே. சாந்திரல் பள்ள திறங்கிடிலும் சற்று தீர்ந்து கண்டேனே. வானபரனோடிருப்பார் மழை தடியும் போலுமை தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறதே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் தலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் தலமுமாய் நிரம்பும். வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் புதியாய் நிலத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறதே. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் மைமைப்படுவதாக. May the unchanging name of our Lord Jesus Christ, the true witness, be glorified this evening. மீண்டும் ஆண்டவருடைய வசனத்தோடு இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளாகிய உங்களோடு கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். One more time, God has enabled us to gather in this manner, and I praise God for the privilege that is given to me to join with all the dear brethren to listen to God's word. இத்தகைய வாய்ப்பினை தந்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். I want to thank each and every one of you for giving me this privilege to speak from God's word. கிறிஸ்தவ உலகத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வசனங்களின் சரியான அர்த்தங்கள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். We considered last Monday about the passage which required proper interpretation. Sometimes the Christendom, these passages are wrongly interpreted. We considered the passage which required a proper biblical interpretation. அது போன்று ஏராளமான வசனங்கள் திருமறையிலே இருக்கின்றன. There are several verses like this in the Bible which are interpreted wrongly. ஆனால் அவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாய் எடுத்து படிக்க வேண்டுமானால் இது ஒரு நீண்ட தொடராக சென்று கொண்டே இருக்கும். It will become a series of meetings if we have to consider every such reference, and it will not be practically possible because of time constraints. இந்த நேரத்திற்குள்ளாக எத்தனை வசனங்களை சொல்ல வேண்டுமோ அவைகளை நாம் சிந்தித்து வருகிறோம். With a little time that we have, we will try to utilize this to the maximum extent possible by considering as many as verses possible. இந்த தலைப்பின் அடிப்படையிலே கடந்த செய்தியின் போது ஏசாயா 45:11 வசனத்தை எப்படி கிறிஸ்தவ உலகம் தப்பாக புரிந்து வைத்திருக்கிறது, அதனுடைய சரியான பொருள் என்ன என்பதை நாம் சிந்தித்தோம். In this context, last Monday, God enabled us to consider from Isaiah 41 verse 11 about how many people misinterpret this verse from the Bible. அந்த வசனத்தை குறித்து சரியான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருப்பதால் தவறான கருத்துக்களை வரும்பொழுது நீங்கள் இனம் கண்டுகொண்டு உண்மைக்கு சான்றாக நிற்க அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். May these exercises, when we consider from God's word to understand the word of God properly,
be a blessing to us in days to come, that we may look into the scripture appropriately. இந்த நாளிலே அதுபோல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற இன்னொரு வேத வசனத்தை உங்களுடைய சிந்தனைக்காக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். This evening, I would like to take one more such reference which is possibly interpreted wrongly, and I would like to share from God's word this evening with you. யோபின் புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். The book of Job, chapter 32. Brother, can you repeat the reference, please? Can you repeat the reference, please, brother, once more? யோபு 36:11. Job, chapter 36, verse 11. If they obey and serve him, they shall spend their days in prosperity and their years in pleasures. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஒரு தடவை கூட வாசிருங்க பிரதர். Okay. If they obey and serve him, they shall spend their days in prosperity and their years in pleasure. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மிக நவீனமான போதனைகள் கிறிஸ்தவ உலகத்திலே சர்வசாதாரணமாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. In the current world where we are living, there is many such references which are quoted and misinterpreted from the scriptures. அதிலும் கடந்த ஏறக்குறைய ஒரு 30-40 ஆண்டுகளாக இது போன்ற போதனைகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்தியாவிலும் பரவி கொண்டிருக்கின்றன. Very specifically, for the last 30-40 years, such misinterpretation is being projected very widely, very especially in India. மேலை நாடுகளில் இருந்து தவறான போதனைகள் பல இறக்குமதி செய்யப்படுவதை போல அவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட போதனைகளில் ஒன்று வளமை கோட்பாடு அல்லது பிராஸ்பரிட்டி தியாலஜி அல்லது பிராஸ்பரிட்டி காஸ்பல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். Just like how many things are imported from the Western world, we are able to see such kind of misinterpretation as prosperity gospel, which is proclaimed across Christendom in this country these days. வேத வசனங்களை அதனுடைய சரியான பின்னணியோடு கூட பகுத்து போதிக்காததினாலும் புரிந்து கொள்ளாததினாலும் இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. The reason for that is primarily because we do not understand or read or meditate the word of God, and also how it is being taught properly in the churches. கவர்ச்சிகரமான எந்த போதனைகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவ உலகம் அதையும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. How we see these days is how these wrong doctrines are welcomed because people would like to hear such kind of messages. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேத வசனங்களை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அதற்கு சாட்சியாக நிற்பதும் மற்றவர்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. In these circumstances, it is very essential and a responsibility for God's children to properly divide the word of God and interpret it to the believers across. அப்படிப்பட்ட வளமை பிரசங்கிமார்கள் காண்பிக்கக்கூடிய வசனங்களில் ஒன்றைத்தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். The verse which we just now read is one such reference that many people misinterpret these days. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களேயாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Yeah, the two verses which we just now read, if they obey and serve him, they shall spend their days in prosperity and their years in pleasures. But if they obey not, they shall perish by the sword and they shall die without knowledge. அப்போ இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு என்ன கருத்து முன்வைக்கிறார்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு அடங்கி நடந்தால் அவர்கள் நன்மையாகவும் செல்வ செருக்காகவும் தங்களுடைய வருஷங்களை கடத்துவார்கள், செல்வ செருக்காக வாழ்வார்கள் என்று அந்த செழுமை உபதேசத்திற்கு சாதகமாக இந்த வசனத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். How they expound this particular verse during these days is, if you obey the Lord, if you serve him properly, you will be able to experience prosperity. This is the kind of prosperity gospel that is being misinterpreted across Christendom these days.
அதற்கு அடங்கி நடக்காவிட்டால் அவர்கள் தண்டனைக்கு பட்டயத்திற்கு இரையாகி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். The following verse is a caution where it is also recorded that if you obey not, you will perish. இது செழுமை போதனைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வசனம்தானா? அதற்கு ஆதாரமாக இதை எடுக்கலாமா? ஒன்றை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். We need to understand and relate this verse. Is this truly the kind of prosperity gospel which is being interpreted these days, or do we have to follow this verse as it is recorded in the Bible? எப்போதுமே வேத வசனத்தை நாம் படிக்கும்போது அந்த வசனத்தை உள்ளபடியே புரிந்து கொள்வதற்கு ஒரு 5 கேள்விகளை நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. When we meditate and read the word of God, it is essential for us to understand by asking 5 questions when we meditate. இந்த வசனமானது யாரால் சொல்லப்பட்டது? This verse, who is referring to this verse? That is what we need to understand first. அப்புறம் இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது? For whom is this word recorded? மூன்றாவது, இந்த வசனம் எங்கு வைத்து சொல்லப்பட்டது? Number 3 is, where was this verse recorded? நான்காவதாக, இந்த வசனம் எப்பொழுது சொல்லப்பட்டது? Number 4, when was this verse quoted? ஐந்தாவது, இந்த வசனமானது எதற்காக சொல்லப்பட்டது? And point number 5, why was this verse recorded for us? இந்த 5 கேள்விகளை நாம் எழுப்பி இந்த கேள்விகளுக்கான விடைகளை அந்த வேத பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொண்டு அதற்கப்புறமாக அந்த வசனம் சொல்ல வருகின்ற கருத்தை நாம் புரிந்து கொள்வோமானால் அது சரியானதாக இருக்கும். இதிலே தவறு செய்வோமானால் குழப்பம் ஏற்படும். When we meditate from the word of God, it is essential for us to consider these 5 points so that the Spirit of God will be able to teach us the word according to the appropriate way it is recorded for each one of us. அதிலே ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு நான் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில். One thing which I would like to emphasize very clearly at this point of time is this. யார் சொன்னது? ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் எடுக்கும்போது இது யாரால் சொல்லப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Who said this verse is what we need to understand, and in what context was this verse quoted is what we need to understand primarily. ஏனென்றால் வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிற வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. We are very much aware, and there is no doubt at all that every word in the scripture is the inspired word of God. அதிலே சந்தேகப்படுகிறவர்கள் விசுவாசியாக இருக்க முடியாது. People doubt this very truth cannot be a believer at all. ஆனால் இதிலே ஒரு விஷயத்தை நாம் மிக நுணுக்கமாய் கவனத்தில் கொள்ள வேண்டும். But there is one thing that we need to keep in our mind very consciously when we consider the word of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது உண்மை. All scripture is inspired by the word of God, and there is no change in that. It is true. ஆனால் But வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கின்ற கதாபாத்திரங்கள் பேசின, சொன்ன, எழுதின, பேசின எல்லா காரியங்களும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்ல முடியாது. But we need to understand that every character which is there in the Bible, the things that they have spoken, and all the things are recorded, need not necessarily be inspired by the word of God, by the Holy Spirit. ஆனால் அவர்கள் பேசினது எல்லாம் எழுதும்படியாக ஆவியானவர் தூண்டி இருக்கிறார். But we need to realize that what they have quoted has been recorded by the inspired word of God, as the inspired word of God. அப்போ அந்த நிலையில் வேதாகமத்திலே ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் பார்க்கும்போது இது யாரால் சொல்லப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். So when we see this such references, we need to primarily realize and understand who has quoted this, who said this. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதாபாத்திரங்கள் சில வார்த்தைகளை பேசும்போது அது வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த உபதேசத்திற்கு இசைந்து வருமானால் அதை சரியாக ஏற்றுக்கொள்வதில் தப்பில்லை.
When the characters that we see in the Bible, the things that they have quoted and the things which are recorded in the Bible, if it comes under the guidance of the Holy Spirit for us to obey and trust, those are things which are inspired for us to continue to believe. ஆனால் அவர் சொல்லுகின்ற வார்த்தை வேதாகமத்தின் இதர மற்ற பகுதிகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உபதேசத்திற்கு முரணாக இருக்குமானால் அதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். But if the scripture shows us such passages which are contrary to the way a believer needs to conduct or the way the Holy Spirit instructs us, then we need to examine those verses and understand and interpret it properly. இப்போ உதாரணத்திற்கு ஒரு குறிப்பை உங்களுடைய சிந்தனைக்காக நான் கொண்டு வருகிறேன். I would just like to quote one example for you to consider this evening. உதாரணங்கள் சொல்லலாம், ஒன்றை மட்டும் உங்களுடைய சிந்தனைக்காக கொண்டு வருகிறேன். There are many things that we can quote, but I would like to bring to your notice one particular point. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் என்று சொல்லும் போதே நம்முடைய மனதில் பளிச்சென்று வந்து நிற்பது நிக்கோதேமு. When we consider the Gospel of John chapter 3, immediately the character Nicodemus is what will come to our mind. நிக்கோதேமுவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் நடந்த உரையாடல் இந்த 3ஆம் அதிகாரத்தின் முதல் 21 வசனங்களில் இடம்பெறுகிறது. In the Gospel of John chapter 3, the first 21 verses, we will be able to see an interaction between Nicodemus and the Lord Jesus Christ. இந்த உரையாடல் ஆரம்பிக்கின்ற ஆரம்பம் அது எப்படி என்று பாருங்கள். The conversation begins like this. We will have to see how it begins. முதல் 2 வசனங்கள். The first 2 verses. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் என்று வாசிக்கிறோம். We read the first 2 verses like this. Yes, brother, you can go on. அப்போ இந்த பகுதியிலே நான் பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் வந்த நிக்கோதேமு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். The chapter begins like this, that Nicodemus comes to the Lord Jesus Christ and calls him Rabbi, and he says that we know that thou art a teacher who has come from God. ஏனெனில் ஒருவனும் தேவன் தன்னுடனே இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். Because he also goes on to say that no man can do these miracles except God who is with him. நிக்கோதேமு சொன்ன இந்த வார்த்தை 100% சரி என்று சொல்ல முடியுமா? Can we say that what Nicodemus said is 100% true as we read this passage? நிச்சயமாக சொல்ல முடியாது. It may not be possible for us to say that with so much of confidence. அவர் சொன்னதிலே பாதி சரி. From what he said, we can say 50% is true. ஆனால் அவர் சொன்னதிலே பாதி சரியாக இருக்காது. And it is also possible that 50% of what he said may not be right. நான் சொல்லும்போது இதை நீங்கள் யோசிப்பீர்கள். As I tell you this, you might start thinking, what is this possible? How is it possible? அவர் சொன்னதில் பாதி சரி என்று சொன்னேன் அல்லவா? எது சரி? நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார் அல்லவா? அது சரி. From what he said, which is the thing which is right? It is like this, that he came, that Rabbi, we know that thou art a teacher who has come from God. That is an indisputable fact and that is 100% true. ஆனால் நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதற்கான அளவுகோலாக ஒன்றை சொல்லுகிறார் அல்லவா? ஒருவனும் தேவன் தன்னுடனே இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அப்ப ஆண்டவர் செய்த அற்புதங்களை வைத்து நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவது சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. But what we need to understand from the passage which follows is, he quotes that miracles are being done and so he is come from God. This is something that we need to understand. It may not be appropriate for our understanding as we read it. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அற்புதங்களை செய்வார்கள் என்பது உண்மை. One thing that we will all be able to agree together is that a person who has been strengthened or who has been sent by God will definitely have the power to do miracles. ஆனால்
தேவனால் அனுப்பப்பட்ட எல்லாரும் அற்புதங்களை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. But at the same time, we also need to realize that everybody who's been sent by God or strengthened by God will not be able to perform miracles. ஏனென்றால் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாய் இருந்தும் ஒரு அற்புதமும் செய்யாதவர்களும் உண்டு. Because scripture shows us many instances where many people who were sent by God have not done any miracles in their life. உதாரணமாக, For example, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் திருமுழுக்கரை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். the one who is a forerunner for Christ, John the Baptist, we can quote one particular thing about him. எல்லா மனிதர்களும் பிறப்பதைப் போலவே அவரும் பிறந்தார். ஆனால் ஒரு வித்தியாசம், வயதான தம்பதியருக்கு பிறந்தார். He was also born just like everybody else in this world. The only difference is he was born to parents who were aged. ஆனால் அவரை பற்றி வேதம் சிறப்பாக ஒரு விஷயத்தை அழுத்தம் கொடுத்து பேசுகிறது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். But there is one thing which is recorded so clearly and evidently. There was a man who was sent by God. அப்போ அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று திட்டமாய் சொல்லி இருக்கிற அதே வேதத்திலே இன்னொரு இடத்தில் வருகிறது, யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. When such a thing is recorded about a person that he was sent by God in one particular reference, later on we see that such a man of God has not performed any miracle in his life. அப்போ ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர், வசனத்தை தைரியமாய் சொன்ன மனிதர், தைரியமாய் கர்த்தருக்காக நின்ற மனிதர், ஆனால் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. Here we see a man who was mightily used by God, who was sent by God, yet we see in his life that he was a man who has not performed any miracles. ஆனால் தேவனால் அனுப்பப்பட்டவர். But yet he was sent by God. அப்ப அவர் ஒரு அற்புதமும் செய்யவில்லை என்ற காரணத்தினால் அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் இல்லை என்று சொல்ல முடியுமா? Can we be able to say because he has not performed any miracles in his life, he was not somebody who was sent by God? தேவனால் அனுப்பப்பட்ட மோசே அற்புதங்களை நடப்பித்தார். Moses, who was sent by God, a man of God, he performed a lot of miracles. ஆனால் எகிப்திய மந்திரவாதிகளும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். We were able to see in this context that magicians of Egypt, they also performed miracles. இறுதி நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பார்கள் என்று மத்தேயு 24:24 சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew 24 and 24, it quotes like this: in later days, you will see many people who will come deceiving by performing miracles and wonders. That will be a sign of people who are contrary to the doctrine. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்தின் அந்த கடைசி பகுதிக்கு வரும்போது அந்நாளிலே அநேகர் என்னிடத்தில் வந்து என்னை பார்த்து, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், தீர்க்க தரிசனங்களை சொன்னோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று சொன்னதை நாம் அங்கே பார்க்கிறோம். In the Sermon on the Mount, we see in the latter part, when the Lord speaks, he says there are many people in the latter days who will come and who will say that, Lord, we have performed miracles, but yet the Lord will say that I do not know you. This is not the yardstick for me to realize that you are a man of God, sent by man of sent. அப்ப இதனுடைய சுருக்கம் என்ன? தேவனால் அனுப்பப்பட்டவர்களால் அற்புதங்கள் செய்ய முடியும், செய்வார்கள். So the context of this particular thing, what we need to understand is, if a person has been sent by God, there is a possibility that he will be able to perform miracles. ஆனால் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் எல்லாரும் அற்புதங்களை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. But we will also be able to understand very clearly that everybody sent by God need not have the quality to perform miracles. அப்போ ஒருவரை தேவன் அனுப்பி இருக்கிறாரா இல்லையா என்பதை அளப்பதற்கான அளவுகோல் அற்புதங்கள் அல்ல என்பது நமக்கு நன்றாய் தெரிகிறது. So the threshold or the measurement that we need to realize is miracles is not something that we need to realize that here is a person who's been sent by God. அப்போ இது பொதுவான வேத போதனையாய் இருக்க, this is the general kind of doctrine which is being interpreted these days. இப்போ நிக்கோதேமு சொல்லுகிறார், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதற்கு அளவுகோல் என்ன? நீர் செய்கிற அற்புதங்களை வைத்து நாங்கள் இதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். And in that context, we see Nicodemus also quoting the same thing. Thou art a man who's come from God, and we see that because of this, you are able to perform miracles. அப்போ நிக்கோதேமுவினுடைய அவருடைய மனதில் இருந்த அபிப்பிராயத்தை அவர் சொல்லுகிறார். அது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லப்பட்டதல்ல,
ஆனால் அவர் சொன்னதையும் வேதாகமத்தில் எழுதும்படி ஆவியானவர் தூண்டியிருக்கிறார். அது எழுதப்பட்டிருக்கிறது. So here we see, though this is recorded in the Bible, what Nicodemus said need not be an inspired word of God, but the Holy Spirit has inspired this particular thing to be recorded in this scripture. அதனாலேதான் ஒரு வேத பகுதியை நாம் பொருள் எடுக்கும் போது இது யாரால் சொல்லப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். That is the reason for us to realize that when we read or meditate the word of God, we need to see who has said this. இந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது யோபினுடைய புஸ்தகத்திற்கு ஆரம்பத்தில் வாசித்த வசனத்திற்கு வாருங்கள். On this context, shall we go back to the passage from Job, what we read in the beginning? அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவருக்கு அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களேயானால் பட்டயத்துக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொன்னது யார் என்று பார்க்க வேண்டும். Yeah, we read from this passage, Job chapter 36, verse 11 and 2, and we need to now consider who has said this verse. இதை சொன்னது யார்? Who has said this? இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் இதை சொன்னது யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the chapter, in the first verse, we see who has probably said this particular verse. யார் அது? Who is that person? பின்னும் எலிஹு என்று ஆரம்பமாகிறது. It talks about a character called Elihu. இந்த எலிஹு யார்? யோபினுடைய சிநேகிதர்களில் ஒருவர். Who is this person Elihu? We need to realize that he is one of Job's friends. நல்ல சிநேகிதர்கள் தான். அதனாலே தான் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த யோபுவை அவர்கள் பார்க்க வந்தார்கள். நல்ல விஷயம்தான். They are very good friends, and it is because of their friendship when Job was passing through this great difficulty, we find these friends recorded in the Bible along with him. அது மட்டுமல்ல, அவர் யோபை பார்க்க வந்தபோது ஆரம்பத்தில் நடந்து கொண்ட விதம் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. Yeah, how we see these friends, they conducted themselves in the beginning when Job's things are recorded, we are able to realize that they were genuinely good friends. போனதும் எதுவுமே பேசாமல் அமைதலாக சில நாட்கள் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். In the beginning, there were people who sat with Job quietly, patiently along with him. அப்போ துயரத்தில் இருக்கிறவர்களை பார்க்க போகும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. This is a good example for us to realize how we need to conduct ourselves when we meet people who are passing through times of difficulty and trials. சில வேளைகள்ல என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் விபத்துக்குள்ளாகி படுகாயம் அடைந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கேள்விப்பட்டு நம்ம பார்க்க போறோம்னு வெச்சுங்க. Just consider like this a situation where we have heard one of our known people has met with an accident and he's in trouble, and we decide to go and meet such a person. அங்க போய் உட்கார்ந்துகிட்டு we go there and பேசிட்டு இருக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, இதுதான் வண்டியில போகும்போது கண்ணு மூக்கு தெரியாம போக கூடாது. வண்டியில உட்கார்ந்துட்டாங்கனாலே சும்மா பறந்து போறாங்க. அது என்னைக்குனாலும் இப்படித்தான் ஆகும். நிதானமா போனா பிரச்சனையே இல்லைன்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. Sometimes we are able to see in the context when we visit such people, there are things that we say without realizing that we should not say such things. That when we drive a vehicle, we just cannot drive with no control. We need to be careful about driving, and if we don't do it, this is the kind of situation which will befall us. ஆனா அதே போல ஒரு மரண வீட்டுக்கு போயிருக்கும் போது சில வேளைகள்ல சும்மா இருக்கலாம், கேட்பாங்க, நீங்க ஐயா இல்லைன்னா அம்மா கடைசியா என்ன சாப்பிட்டாங்க, என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. Similarly, when we go to house of death, it is a common practice to ask such people, what did this person who passed away, what is the last thing that he ate? அவங்க இத கொடுத்தோம் அல்லது என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. And they will also say what this person who passed away ate in the end. பாத்தீங்களா, அதுதான் தப்பு பண்ணிட்டீங்க. And immediately we will say, yes, this is what you have done as a mistake. You should not have given him this thing to eat. அத கொடுத்திருக்கவே கூடாது. You should never have given this thing for him to eat. ஆக மொத்தம் சொல்ல வர்றத பார்த்தா அவர் செத்து போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்ற மாதிரி ஆயி போகுது. And finally, we will be able to understand that when such kind of discussions happen, it is because of giving such a thing to eat that man passed away. இந்த மாதிரி அனாவசியமான பேச்சுகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் போகும்போது விசுவாசிகள் தவிர்க்க வேண்டும். ரொம்ப டீசெண்டா நடந்துக்கணும்.
We need to realize that we need to conduct ourselves wisely, that when we go to such places, we need to have our conversation in a very wise manner. அதுல இவங்க ரொம்ப நல்லா புத்திசாலித்தனமா தான் இருந்தாங்க. And in this way, we are able to say that these people have conducted themselves properly. ஆனா அதுக்கப்புறம் இவங்க மௌனத்தை கலைத்து பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க. But later on, we see that after that silence, they have started conversing how they spoke. ஐயோ, அந்த பேச்சு யோபுவே ரொம்ப நொந்து போயிட்டாரு. We will be able to realize that Job used to get discouraged by this kind of a conversation from his friends. 16ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது எந்த அளவுக்கு யோபு அவர்களுடைய வார்த்தையை கேட்டு நொந்து போயிருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். We can see from chapter 16 of Job, the first 2 verses, to what extent Job was discouraged by the conversation of his friends. அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர் அப்படின்னு சொல்றாரு. See how it is recorded here. Then Job answered and said, I have heard many such things. Miserable comforters are ye all. அப்ப அந்த மாதிரி அவங்களுடைய பேச்சுக்கள் அமைஞ்சிருக்கு. So we see that this is the kind of conversation which has resulted in Job's discouragement. அவங்க பேசுனது யோபுவுக்கு இப்படி நோவு கொடுத்தது மட்டுமில்ல. It is not just that it has discouraged or pained Job. இந்த சிநேகிதர்களுடைய பேச்சு ஆண்டவருக்கே பிடிக்கல. The kind of conversation from his friends is not something which even God was able to accept. ஆண்டவருக்கே இஷ்டம் இல்ல. God was displeased. அவர் கோபப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சு இருந்தது. God got angry. To that extent was the conversation of these people. 42ஆம் அதிகாரம். We will go to chapter 42. 7-8 வசனங்களை பாருங்கள். Verse 7 and 8. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் என்று வாசிக்கிறோம். Yes brother, you can go on. அப்போ யோபினுடைய சிநேகிதர்களுடைய பேச்சு ஆண்டவருக்கே பிடிக்கல. ஆண்டவர் கோபப்படுறாரு. 2 தடவை திரும்ப திரும்ப சொல்றாரு அவர்கள் நிதானமாய் பேசவில்லை என்று. Here see the conversation. It is clearly mentioned for us to understand that God was displeased. He did not like the manner of conversation, and he also said that you have not spoken properly. அது மட்டுமல்ல, தங்களுடைய பேச்சினால் அவர்கள் செய்த பாவத்துக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும் சொல்லுகிறார். It is also recorded that the kind of conversation required a sacrifice. That is a kind of thing which God was not pleased. யோபினுடைய முகத்தை பார்த்து நான் அவர்களுக்கு இறங்குவேன் என்று, அவர்களுடைய புத்தியீனத்துக்கு தக்கதாய் நடத்தாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். Here he says that I will not deal with you after your folly, but I will be able to handle you because of Job. அப்ப இந்த மாதிரி புத்தியீனமாய் நிதானம் இல்லாமல் பேசின சிநேகிதர்களுடைய வார்த்தையாக்கும் 36, 11, 12 வசனங்கள். So it is possible that chapter 36 and verse 11 and 12, which we considered, the foolish conversation with Job's friends, for such people is this verse recorded. அப்ப இந்த வசனத்தை வச்சு எப்படி ஒரு உபதேசத்தை எஸ்டாப்லிஷ் பண்ண முடியும், ஸ்தாபிக்க முடியும்? So how is it possible for us to establish a doctrine based on the verse that we considered earlier from chapter 36? இவர்கள் சொல்லுகிற இதே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பொருளாதார ஆசீர்வாதங்கள், பொருளாதார நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலேயே அநேக நீதிமான்கள் கஷ்டப்பட்டிருக்கிறதாகத்தான் ஏராளமான குறிப்புகளை நாம் பார்க்க முடியும். The prosperity gospel which is recorded during these days, we need to understand and consider from the Old Testament that there were several men of God, children of God, who had to experience difficulties in their time, and it was not prosperity which is recorded for a righteous man. சங்கீதம் 34 வாசிக்கிறோம், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றினின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Psalm 34 we see many are the afflictions of the righteous, but the Lord delivers them out of them all. பழைய ஏற்பாட்டின் ஏறக்குறைய கடைசி பகுதியிலே வாழ்ந்த
எலிசபெத் சகரியா எலிசபெத் தம்பதிகள் கர்த்தருடைய கட்டளையின்படி குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் குறைவு இருந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. We will be able to see in the scripture the couple Elizabeth and Zechariah, despite the fact that they were righteous and blameless before God, yet they were able to experience a lot of trials and difficulties in their life. சங்கீதம் 37, சங்கீதம் 49, சங்கீதம் 73 இவைகளெல்லாம் நீதிமான்கள் படுகிற கஷ்டங்களை பற்றி புலம்புகிற சங்கீதங்களாக இருக்கின்றன. In the Psalms, we see several Psalms which is recorded where the righteous are able to cry before the Lord because of their difficulties. 73ஆம் சங்கீதத்திலே ஆசாப் நீதிமான்கள் கஷ்டப்படுறதையும் துன்மார்க்கர்கள் கொழுத்து போய் இருக்கிறதையும் பார்த்து அவர் புலம்புறாரு. In Psalm 73, we see Asaph who is able to cry seeing the difficulty of the righteous, but at the same time the wicked who are prospering. புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the New Testament, we are able to see again a context which is like this, that the righteous, the blessed men of God will be able to experience and endure affliction. தேவபக்தியாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று சொல்லவில்லை. தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Those who walk, it is not recorded that the righteous will have endure difficulty, but it is recorded those who even desire to walk in the way of the righteous will have to experience and endure difficulty. தேவபக்தியாய் நடக்க எப்பொழுது தீர்மானிக்கிறோமோ அப்பொழுதே துன்பங்கள் காத்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். When we have a desire to honor God and walk in his ways, it is recorded immediately that for such people trials and difficulties are possible in their life. ஒரு பக்கம் ரோம அரசாங்கம், இன்னொரு பக்கம் தங்களுடைய சொந்த இனமான யூதர்கள், இவர்களின் நடுவிலே சிக்கி தவித்த ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை. In the book of the initial believers, the first Christians, they were tortured and tormented because of the Roman government and they endured affliction. This is what is recorded in Ephesians. எபிரேயர். I'm sorry, in Hebrews. அதுபோல பாடு அனுபவிக்கிற விசுவாசிகளை தைரியப்படுத்தும்படியாக எழுதுகிறார் பேதுரு தம்முடைய முதல் நிருபத்தை. And also we see in the epistle of Peter that it is blessed for those people who endure such afflictions. That is recorded in the book of Peter. அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கும் போது இப்படி அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Enduring all these afflictions we will enter into the kingdom of God is what is recorded in the book of Acts. எனவே அருமையானவர்களே, பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. Dear believers, we need to understand primarily that God has not called us with a life of comfort but to endure afflictions in this world. பாடுகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். Those who pass through trials and endure difficulties is what Christian life is all about. ஆனால் அந்த பாடுகளின் நடுவிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். But what is a matter of joy is that along with these temptations, along with these trials and difficulties, the Lord is there with us. ஆண்டவர் இல்லாமல் சீடர்கள் பயணம் செய்யும் போதும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது, இயற்கை சீற்றம் உருவானது, அலைகள் மோதி அடித்தது. Even when the Lord was not there with the disciples, we are able to see that the waves, the sea was boisterous and the disciples traveled in the ship. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைத்து அவரும் கூட போன போதும் அதே போன்று கடல் கொந்தளிப்பும் இயற்கை சீற்றமும் ஏற்பட்டது. What we need to understand is when the Lord was there with them in the boat and he said, let us go to the other side, even then the sea was boisterous. There was difficulty when they traveled. கிறிஸ்தவ ஆண்டவர் கூட இருக்கின்ற வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு வரும் என்பது மறுக்க முடியாது. Let us be encouraged and also be reminded that Christ is there with us, but along with that, trials and difficulties are also there. ஆசியா முழுவதும் கர்த்தருடைய வசனத்தை அறிவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பயணமாகிறார்கள். இரண்டாவது மிஷனரி பயணத்தை துவக்குகிறார்கள் பவுலும் சீலாவும். Paul and Silas, when they decided to do on their second missionary journey, they were able to realize how they were able to start their journey depending on the word of God. ஆனால் மீசியா என்ற இடத்திற்கு வந்தபோது தேவ ஆவியானவர் அவர்களை தடை பண்ணி போக விடாமல் தடுத்தார். We see that when they continued their journey in one particular place, the Spirit of God gave them a hindrance that they were not able to proceed with the ministry. அன்றைக்கு அங்கே தங்கிவிட்டார்கள். So they decided to stay in that particular place that day. அன்றைக்கு இரவிலே பவுல் ஒரு தரிசனம் கண்டார்.
And that evening, Paul sees a vision. ஒரு மக்கதோனியா நாட்டை சார்ந்த ஒருவன் தங்களுக்கு வந்து உதவி செய்யும்படியாக பவுலை அழைப்பதைப் போல அந்த காட்சி அமைந்திருந்தது. He sees a vision which a person from Macedonia comes and he tries to offer him help. ஏற்கனவே தேவ ஆவியானவர் தொடர்ந்து பயணம் செய்ய விடாதபடி தடுத்ததையும் இரவிலே இப்படி ஒரு தரிசனம் கண்டதையும் ஒப்பீடு செய்த பவுல் ஆசியா முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை விட்டுவிட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மாசிடோனியாவுக்கு போனார். In this particular instance, we see there the Spirit of God brought about a hindrance, and then Paul sees a vision about the Macedonian person willing to help. So he is willing to lay aside his personal preferences of the ministry, and he is able to subject himself according to how the Spirit of God is leading him. சொந்த விருப்பப்படி போகவில்லை, தேவ சித்தத்தின்படி போனார். He did not go according to his own will, but he decided to subject himself according to the will of God. போன இடத்தில் ஊழியங்கள் நன்றாய் நடந்தது. Wherever he went, the ministry was flourishing. ஆனால் அடிகளும் சிறைவாசமும் காத்திருக்கிறது. Along with that, trials and persecution and prison life was also there, which was there in Paul's life. பிலிப்பி பட்டணத்தில் ஊழியத்தை முடித்து அடுத்து அவர் அம்பிபோலி பட்டணங்களை தாண்டி தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போன போதும் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீளவில்லை. அந்த வேதனையும் நிந்தையும் அவருடைய மனசை அழுத்திக் கொண்டிருந்தது. We see throughout his missionary journey, throughout wherever he was going, we are able to see these kind of hindrances, these kind of difficulties as something which Paul was able to experience, but yet he continued the will of God in his life. எனவே அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகளினூடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கைதான். Beloved believers, let us understand that in our Christian life, we need to endure affliction. That is what is promised for us. அதனாலே தான் நம்முடைய மூதாதையர்கள் பாடும்போது ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே என்ற பாடலில் சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினூடே அனுப்பிடுவார் என்று பாடியிருக்கிறார்கள். We are able to realize that our forefathers, our fathers in faith, they have written some amazing songs, how blessed is Christian life, that even as we endure temptations and trials and difficulties, the grace of God is promised to us for every believer who depends on the word of God. துன்பம் இல்லாத வாழ்க்கையில் அல்ல, துன்பத்தினூடே போகிறார், ஆனால் ஆறுதல் நமக்கு அவர் தருகிறார். There is a Christian life which is promised not with any difficulty, not with any trials and temptations, but along with all these, the grace of God and the comfort of God is promised for every believer. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து சில மாதங்கள் மட்டுமான தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் போதிக்கும் போது இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறி எழுதியிருக்கிறார். Paul exhorts to the believers in Thessalonians that though they have come into the faith and though they were in the faith for a little time, yet he encouraged them by saying that if you are in faith, you will have to endure such difficulties, but the grace of God is there with you. உபத்திரவங்களை சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம். We have been chosen to endure affliction. பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது இப்போது இந்த காலத்தில் நாம் கொஞ்ச காலம் அனுபவிக்கிற இந்த பாடுகள் நித்திய கன மகிமையை கொண்டு வரும். Apostle Paul writes that if you are able to endure this temptation and this difficulty for little time, there is a glorious eternity which is waiting for us. இப்படிப்பட்ட மகிமையான நம்பிக்கையோடு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு வேதம் நம்மை அறைகூவி அழைக்கும் போது செழுமை உபதேசம் என்னும் அந்த போலி போதனைகளினால் கிறிஸ்தவ உலகத்தை இன்றைக்கு மாசுபடுத்திக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. When we see the scripture in the context of what we considered this evening, that there is difficulty, there is trials, there is temptations, there is affliction in the life of a believer. In recent times, when the prosperity gospel misleads people, misleads the believers, it is something that we need to feel very sorry about. அதே போல இந்த செழுமை பிரசங்கிமார்களால் பயன்படுத்தப்படுகிற இன்னொரு ஒரு வசனத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். These prosperity gospel preachers, they are also willing, they also quote one more verse, and I would like to bring that to your notice this evening. இதே யோபினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். Job chapter 3 and verse 25.
நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. Verse 24, for my sighing come before I eat, and my roarings are pointed out like the waters. இதை வைத்து என்ன சொல்லுவார்கள்? நாம் பயப்படக்கூடாது. From this context, we will be able to see these people interpreting it like that we should never fear. நாம் எதையாவது ஒன்றை குறித்து நாம் பயப்படுவோமானால், நாம் எந்த விஷயத்தை குறித்து பயப்படுகிறோமோ அது நமக்கு வந்துவிடும். They interpret it like this, that if there is something that we fear about, that thing will evidently come into your life. விசுவாசிகளுக்கு எப்போதும் ஆசீர்வாதம் பெருக்கமான ஒரு வாழ்க்கைக்காகத்தான் கடவுள் அழைத்திருக்கிறார். It is true that God has called us into a life of faith and with blessing. அது மட்டுமல்ல, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், இல்லாமை என்ற பேச்சுக்கே இடமில்லை. There is a mention which is recorded like this by many people, that there is no difficulty, there is no want, there is no need in the life of a believer. பணம் பெருகும், தொழில் சிறக்கும், நன்மைகள் ஏராளமாய் வந்து குமியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். You will be blessed, you will prosper, you will get a lot of material blessings, and this is the reason why God has chosen you. ஏனென்றால் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசிகள் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். They quote like this, that the blessings of Abraham, which is through the Lord Jesus Christ, is the same kind of blessing which is promised for all of you. ஆனால் அப்படி அழைத்திருக்கும் போது நம்முடைய விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களோ, தரித்திரமோ, வியாதிகளோ, பலவீனங்களோ, விபத்துகளோ வருகிறது என்றால் அது அவனுடைய பயம்தான் காரணம், அவனுடைய விசுவாசமின்மைதான் காரணம் என்று சொல்லி போதிக்கிறதை நாம் கேட்கலாம். How these people interpret it finally is, in the life of a believer, because of his lack of faith, because of his fear, it is only during these situations that trials, difficulties, deaths and accidents happen in the life of a believer. ஆனால் இது தவறான ஒரு போதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to be realize that this is something which is completely unacceptable and it is a wrong doctrine. நாம் ஒரு விஷயத்திற்காக பயப்படுகிறோம் என்ற காரணத்திற்காக அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு தேவன் அனுமதிப்பாரேயானால் அவரை போல கொடியவர் வேற யாரும் இருக்க முடியாது. We need to realize that if because of fear something befalls us, such things are not something which is recorded for a believer, and the Lord is not a person who would allow such things in the life of child of God. பயம் என்பது இயல்பாகவே மனிதனுக்கு இருக்கக்கூடியது. Fear is something which is common in the life of every person. ஒரு விதத்திலே சொல்லப்போனால் பயம் மனிதனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். We need to understand that fear is something which is required in the life of every man. ஒரு சிறந்த சிந்தனையாளர் சொன்னார், மனிதனுடைய எதிரியிலேயே மிகப்பெரிய எதிரி பயம் என்று சொன்னார். There is a philosopher who quoted like this once, that the biggest enemy in the life of a man is fear. அது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் மனிதனுக்கு பயம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இருக்க வேண்டும். That is one part of the story, but the other side of it is fear is something which is required in the life of every human being. ஏனென்றால் பயம் என்ற ஒன்று இருப்பதினால் சாலை விதிகளை மீறி நடப்பதால் பெரும் விபத்தை சந்திப்போம், இழப்பு ஏற்படும் என்ற பயம் இருப்பதினாலே தான் மனிதன் சாலை விதிகளை மதித்து நடக்கிறான். We are able to see in the context of human beings, because of the fear of accidents and death, he is able to follow the rules which is there in traffic, and because he is abiding by that, he is kept safe. தவறான பழக்க வழக்கங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்ற பயம் இருக்கிறதுனாலே தான் மனிதர்கள் ஓரளவுக்கு ஒழுக்கமாக வாழவும் செய்கிறார்கள். Wrong life practices which are included in human beings, because of that which is there as a caution, there are people who are leaving aside all the evil things in their life. அநேக விஷயங்களிலே பயம் என்பது மனிதனுடைய பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாது. Fear is something which keeps people protected, and he is able to abide in certain ways so that he is kept safe. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவிசுவாசத்திற்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய உண்மை, கர்த்தருடைய வல்லமை இவைகளை சார்ந்திராமல் ஒரு விதமான பதற்றத்திற்கு உள்ளாகக்கூடியது தவிர்க்கப்பட வேண்டும். But in the life of a believer, we need to realize that he needs to be cautious, he needs to follow the word of God, and he needs to abide in that and not live according to his
ability or depending upon his consciousness. அப்படியே சில விஷயங்களிலே நாம் பயப்படுகிறோம் என்றால் அந்த பயத்தின் காரணமாக நாம் என்ன விஷயத்திற்காக பயப்படுகிறோமோ அதை ஆண்டவர் அனுமதித்து, நீ பயந்து விட்டாய் அல்லவா, அதனாலே நான் உனக்கு இதை வருவதற்கு அனுமதிக்கிறேன், நீ இதை அனுபவி, இது உனக்கு வேண்டும் என்று அப்படி அனுமதிக்க மாட்டார். God will not allow a person's in a believer's life things which he is fearing about. For example, if he fears about something and because of that as a curse, God does not allow such things to handle in his life, and because of that he is tormented. ஒன்று இரண்டு உதாரணங்கள் நான் வேதத்திலிருந்து கொண்டு வருகிறேன். One or two examples I will quote from the scripture. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Acts chapter 18 verse 9 and 10. இந்த சந்தர்ப்பத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறார். He is there in the city of Corinth during this situation. கொரிந்து பட்டணத்தினுடைய சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம், அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை, அங்கே இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடு, இவைகள் எல்லாம் இனம் புரியாத ஒரு பயத்தையும் அச்சத்தையும் பவுலுக்கு ஏற்படுத்தினது. The lifestyle of people of Corinth, the way they lived an ungodly life, their lifestyle in terms of depending upon the worldly things, these are things which alarmed Paul when he went there. அதனாலே பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது. Paul had to experience a sense of fear when he saw these kind of situations. பவுல் பயந்தார் என்று இங்கே எழுதவில்லை. It is not recorded that Paul had a sense of fear. ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து, பயப்படாதே, பேசு, பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே என்று சொல்லுவதிலிருந்து இனம் புரியாத ஒரு பயம் அவரை ஆட்கொண்டிருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. But here we see in the passage which is recorded that the Lord himself said that fear not, let these not circumstances bring alarm to you. பவுல் அப்போஸ்தலன் அங்கே பயந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகிறார். We see that there was a sense of fear in the life of Paul, but he is encouraged by the verse by the Lord which says, fear not, because there is no man who will be able to touch you or bring to you any kind of harm. நீ பயப்பட்டு விட்டாயா, அதனால இதோ நான் எதிரிகளை உன் மீது ஏவி விடுகிறேன், அவர்கள் உன்மேல் கை போடுவார்கள், உன்னை அடிப்பார்கள், நீ துன்பப்படுவாய் சொன்னாரா? சொல்லவில்லை. The Lord, did he question Paul like this by asking him, because of your fear have I allowed people to come into your life to fear you, to touch you, to hurt you? This is not what the Lord told Paul. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது யோசபாத் ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்ததை நாம் பார்க்க முடியும். In the Old Testament we see the life of Jehoshaphat, something which happened. 2 நாளாகமம் 2 Chronicles 20ஆம் அதிகாரம் chapter 20. அதிலே நான் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். முதல் வசனத்திலே பார்க்கிறோம், இதற்கு பின்பு யோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். We read the first 4 verses. Yes, brother, you can continue. அப்படியே தொடர்ந்து நாம் அதை வாசித்து வரும்போதே 11வது வசனத்திலே சொல்லுகிறார் யோசபாத், இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை.
நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று முறையிட்டதாக நாம் வாசிக்கிறோம். அப்போ யோசபாத்து பயந்தான், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று திகைத்து நிற்கிறான். ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். ஆண்டவர் அவன் பயந்தது அவனுக்கு வருவதற்கு அனுமதிக்கவில்லை, மாறாக ஜெயத்தை கொடுத்தார். Here we see in this entire passage which we considered, Jehoshaphat feared, and because of that he cries unto the Lord, he pours out his heart, and the Lord tells him that you do not have to fear because I am there with you, and there is no alarm, there is no fear which needs to be there in your heart because I am there with you. அது மட்டுமல்ல, மீண்டும் நாம் வாசிக்கிற சந்தர்ப்பத்திலே பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்து பயப்படுவதாக அறிவித்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். Here we also see from the other passage which we considered that there is a fear in the life of Apostle Paul also. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் அதை பார்க்கலாம். 1 Thessalonians chapter 5. 3:5. Sorry, 1 Thessalonians chapter 3 verse 5. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். அப்போ சோதனைக்காரன் தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளை சோதனைக்குட்படுத்தி விட்டானோ என்ற ஒரு அச்சம் பவுலப்போஸ்தலனுக்கு ஏற்பட்டு தீமோத்தேயுவை அனுப்புவதாக சொல்லி இருக்கிறது. There is a concern in Apostle Paul which talks about the tempter which will tempt you. This is the kind of fear which was there in Apostle Paul's life, that the tempter could tempt, and that fear was there about the Thessalonican believers. அவர் பயந்தது போல அனுமதிக்கவில்லை. We never see here that there was fear that the Lord allowed in him. எனவே பொருளாதார ஆசீர்வாதங்களை பற்றி தாராளமாக பேசிவிட்டு அது வாழ்க்கையிலே சொன்னது போல நடக்கவில்லை என்று வரும்போது பாவம் வழியமெல்லாம் விசுவாசிகள் மேலே தூக்கி போட்டு நீங்கள் பயந்ததினாலே தான் உங்களுக்கு இது ஒன்றும் நடப்பதில்லை என்று சொல்லி அவர்களை என்ன சொல்வது, விசுவாசத்திலே குறைவுள்ளவர்கள், பயப்படுகிறவர்கள் என்று முத்திரை குத்துவது சரியல்ல. ஏனென்றால் இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயம் சகஜம். ஆனால் அதன் நடுவிலும் கர்த்தர் போதுமானவராக இருந்து தாங்கி நடத்துவார் என்பதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போதனை. What we need to be encouraged from the scripture is that it is not because of the fear, it is not because of the prosperity things that we are able to listen during these days the life of a believer needs to conduct, but amidst trials, amidst difficulties, we need to realize that the Lord is there in the life of a believer and he will strengthen and encourage a believer's life. எனவே அருமையானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தை நம்முடைய உயிரிலும் மேலாக நாம் நேசிக்கிறோம். நல்லது, சந்தோஷமானது. Believers, we need to realize that we need to love the word of God in our life, and it is something that brings us great joy to see that believers obey the word of God in their lives. அதே நேரத்தில் வசனத்தினுடைய உள்ளான அர்த்தத்தை சரியாக புரிந்து அதன்படி நாம் வாழ்வோமேயானால் ஒருபோதும் தவறான போதனைகளினாலே இழுக்கப்பட்டு போக மாட்டோம். As much as we enjoy the word of God and meditate the word of God, we also need to understand that the right interpretation and right understanding is required in the life of believer, so that when trials and difficulties comes, he will not be moved. இது போல ஏராளமான வசனங்கள் கிறிஸ்தவ உலகம் தவறாக புரிந்து வைத்திருக்கின்றன. அவைகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கொண்டு வந்து எடுத்து விளக்கி காண்பிக்க ஆசைதான். ஆனால் நேரம் இல்லாததினால் என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். There are several such verses in the Bible which we will understand that it is being wrongly interpreted during these days. It would be a privilege for us to consider all this, but because of paucity of time, I would like to stop with this episode here. Thank you so much. இந்த 2 தினங்கள் இந்த சேலம் பிரதரன் அசம்பிளியினுடைய சார்பில் நடக்கிற இந்த ஆன்லைன் வேதபாட வகுப்பில் வந்து பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்காக வாய்ப்பு கொடுத்த சபையாராகிய உங்களுக்கும், என்னுடைய அன்புக்கினிய நண்பரும் சகோதரருமான ஜான் சாமுவேல் அவர்களுக்கும், அதுபோல நான் குறிப்பிட்டதை போல என்னுடைய வாயாக இருந்து என்னுடைய தமிழ் செய்தியை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்த, மிக நேர்த்தியாக செய்தார், நன்றாய் செய்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தங்குதடையின்றி நானும் அந்த வார்த்தைகள் ரொம்ப அதனுடைய அந்த ஒழுக்கிலே பேசுவதற்கு அது எனக்கு வாய்ப்பாக இருந்தது. அதனாலே நல்ல நிலையில் மொழியாக்கம் செய்த சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அவர் வேத வசனத்தோடு எவ்வளவு ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் சொல்ல வருகிற விஷயத்தை
அதற்கு முன்னதாகவே புரிந்து கொண்டு சரியாக அவர் மொழியாக்கம் செய்து கொடுத்ததை அறிந்தபோது வேத வசனத்தினோடு அவருடைய ஈடுபாடை நினைத்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி பிரதர். It was my joy to share the word of God the last 2 Mondays. I thank the assembly for this privilege that you have granted unto me. I also would like to thank Evangelist John Samuel for inviting me to share the word of God along with you. Thanks for the interpretation. Let me also tell you, Uncle, if I can translate for you, it will be possible for me to translate for anybody else because your Tamil is like that. I thank God for strengthening me also for translating your message. It was a joy. Thank you.